திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி 87 வயது மூப்பால் வரும் உடல்நல பிரச்சனையால் பெங்களூருவில் உள்ள மல்லேஸ்வரத்தில் தனது வீட்டிலேயே காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் மற்றும் ஹிந்தியிலும் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். அவரின் பயோடேட்டா, அவர் வாங்கிய விருதுகளை பற்றி தற்போது பார்க்கலாம். அவரது இயற்பெயர் ராதாதேவி. சினிமாவில் வைத்த பெயர் பி. சரோஜா தேவி. பிறப்பு ஜனவரி 7, 1938. இறப்பு ஜூலை 14, 2025. பெற்றோர் பைரப்பா, ருத்ரம்மா. பிறந்த இடம் பெங்களூரு, கர்நாடகா மாநிலம். படித்த பள்ளி புனித தெரசா பள்ளி, பெங்களூரு. சினிமா அனுபவம் 1955 முதல் 2011 வரை. கணவர் ஸ்ரீஹர்ஷா. பிள்ளைகள் இந்திரா, கௌதம் ராமச்சந்திரன். புனைப்பெயர் அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி. இவர் மகுடம் சூட்டிய விருதுகள். 1969 இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றார். 1992 ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1965 ஆண்டு கர்நாடக அரசு அபிநய சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கி கௌரவித்தது. 1969 ஆண்டு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு சினிமா விருது குலவிளக்கு என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. 1980 ஆண்டு அபிநந்தனா காஞ்சனமாலா விருது கர்நாடக அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். 1988 ஆண்டு ராஜ் யோத்சவ விருது கர்நாடக அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். 1993 ஆண்டு தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. 1994 ஆண்டு தென்னகத்திற்கான பிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். 1997 ஆண்டு சினிமா எக்ஸ்பிரஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2001 ஆண்டு ஆந்திர அரசு என்டிஆர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. 2006 ஆண்டு பெங்களூரு யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 2008 ஆண்டு இந்திய அரசு சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2009 ஆண்டு ஆந்திர அரசு என்டிஆர் விருது 2ஆம் முறையாக வழங்கி கௌரவித்தது. 2009 ஆண்டு டாக்டர் ராஜ்குமார் விருது கர்நாடக அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2010 ஆண்டு கலைமாமணி விருது தமிழக அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.